ஸோ அவங்க வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனை அவங்களுக்கு என்ன வேலை என்ன டியூட்டிஸு எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் சொல்லிடுவாங்க. பட் இது மட்டும் இல்லாமல், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்திங்கனாக்கா அவங்களோட சொந்த அனுபவத்தால் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் அவங்கள ஒன்றா செய்ய வேண்டியதாக இருக்கும். அது அவங்களோட நாலேஜை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக அந்த ஹோட்டல் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை மெயினான டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் ஹேண்டி அப்படின்னா சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டு டூ ஹர் ஜாப் எஃபெக்டிவ்லி ரிசப்ஷனிஸ்ட் ஷுட் கீப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆன் ஹர் டெஸ்க். அவங்க வந்து வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்காக பார்த்திங்கனாக்கா ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சில விஷயம் எல்லாமே அவங்க கையிலேயே வச்சுருக்கணும், ஒரு சில டெஸ்க்லேயே வச்சுருக்கணும். என்னது? டெலிஃபோன் டைரக்டரினாக்கா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. டெலிஃபோன் டைரக்டரினாக்கா ஒரு சிட்டியில் யார் யார் இருக்காங்க அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அட்ரஸோடு இருக்கும். அதான் டெலிஃபோன் டைரக்டரி. இந்த இன்டர்னல் டெலிஃபோன் டைரக்டரினாக்கா ஆஃபீஸ்க்குள்ளே, ஆர்கனைசேஷனுக்குள்ளே, கம்பெனிக்குள்ளே யார் யார் வேலை செய்கிறாங்க அவங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் இன்டர்னல் டெலிஃபோன் டைரக்டரி. இண்டெக்ஸ் புக் ஆஃப் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. யாருக்கு அடிக்கடி வந்து டெய்லி ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களோட டெலிஃபோன் நம்பர்ஸ் தனியாக இருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் நியர்பை. அக்கம் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸும் அவங்களோட அட்ரஸும் அவங்க ஃபோன் நம்பர்ஸும் இவங்க வச்சுருக்கணும். இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளேசஸ் அண்ட் டூரிஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த லோக்கல் சைட்டிங் டூர்ஸ். இப்போ டூரிஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா அவங்க லோக்கலில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த டூரிஸ்ட்டு கைடு இவங்களோட சைட் சீயிங் கூப்பிட்டு போகிற டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க வச்சுருக்கணும். ரயில்வே டைம் டேபிள், அதோட அவங்க ஊரில் இருக்க ட்ரெயின் எப்போ வருது, எப்போ போகுது, எந்த ஊருக்கு, இந்த டைம் டேபிள் எல்லாமே ரயில்வே டைம் டேபிள் வச்சுருக்கணும். ஃப்ளைட் ஷெடியூல்ஸ், அதே மாதிரி ஃப்ளைட்டோட ஷெடியூலும் வச்சுருக்கணும். அதோட ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரௌச்சர்ஸ் லைக் ரிசர்வேஷன் வவுச்சர்ஸ், சி ஃபார்ம் எக்ஸெட்ரா. ரிசர்வேஷன் வவுச்சர் சின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிசர்வ் பண்ணும்போது ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸு. அண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் வில் ஆல்சோ நீட். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். என்னக்கா ரெஜிஸ்டர் ஆஃப் காலர்ஸ்னாக்கா யார் யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர், அவங்க நேமு, அட்ரஸ் எல்லாமே அவங்க இந்த ரெஜிஸ்டரில் போட்டு வைக்கணும், எழுதி வைக்கணும். அண்ட் அப்பாயின்மெண்ட் டைரி, அ லிஸ்ட் ஆஃப் ஹூ இஸ் கம்மிங் டு see whom and when. அப்பாயின்மெண்ட் டைரின்னு சொல்லிட்டு வைக்கணும். அதில்